முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் மீன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு வால் பகுதியும் கொஞ்சமாக தலை பகுதியில் வந்து நாளைக்கு குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுட்டேன். மிச்சம் இருக்கிற பாதி மீன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் வறுத்துருந்தேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இது மூணுத்தையும் வந்து நல்லா வந்து இடித்து சேர்த்துக்கணுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் வறுவலுக்கு. கடைசியாக கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வந்து அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வந்து எப்போவுமே வந்து மீன் வறுப்பேன் எங்கள் வீட்டில். அதே மாதிரி தான் வறுத்துருந்தேன். ஏன்னா கொஞ்சமாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப அதிகமான விலையா இருக்குது இப்போ தேங்காய் எண்ணெய். என்னன்னே தெரியல. தேங்காய் எண்ணெயை வாங்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக போயிட்டுருக்கு. 1 லிட்டரே வந்து பார்த்திங்கன்னா ரூ. 500 அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெய் சூடானதும் மீனை போட்டு முன்னாடி பின்னாடி நல்லா வந்து வேக விட்டு எடுத்தால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.